ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நம்மளுக்கு நிறையா காரியங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே வராரு. ஆமென். நம்மளுக்கு தேவையான காரியங்கள், நம்ம குடும்பத்துக்கு தேவையான காரியங்கள். இந்த இடத்துல நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறாரு. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவ பிரசன்னத்துக்குள்ளே வரும்போது எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் மாறுகிறத பார்ப்பீங்க. ஆமென். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலேருந்து வரோம். எல்லாருக்குமே எப்பயுமே எல்லா மனிதர்களும் கூடவே இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னா என்னோடய கணவன் என் கூடவே இருக்கணும், என் பிள்ளைகள்லாம் கூடவே இருக்கணும்னு சொல்லவே முடியாது. எல்லாத்துக்கும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலை இருக்க தான் செய்யுதுல்ல. கணவன் அடுத்த வேலைக்கு போய் தான் ஆகணும், பிள்ளைங்க படிக்க போய் தான் ஆகணும். பிள்ளைங்க படிக்க போய் முடிச்சுட்டாங்க, நம்மளோட இடத்துல இருந்து படித்து முடிச்சுட்டாங்க, அவங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் வேறு ஒரு ஊரில் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும். பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், அதை விட்டு கொடுத்து தான் ஆகணும். கொஞ்ச நாள் கழித்து அவங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னா அவங்க இன்னொரு குடும்பத்துக்கு போயிடுவாங்க, அதையும் நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும். அதனால தனிமை அப்படிங்கிறது ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு நம்ம கண்டிப்பாக அதன் பாதை வழியாக நம்ம போய் தான் ஆக வேண்டியதாக இருக்குது. ஆமென். மனுஷங்க சில சமயம் நம்மளை புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது, சில நேரம் கண்ணீரின் பாதைகளை நம்ம கடந்து வரும்போது, உறவுகள் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது, இந்த மாதிரியெல்லாம் யாராவது நம்மளுக்கு பிடித்த ஒருவர், என் கூட துணையாக இருந்த ஒருவர் மறிக்கும்போது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம தனிமையை காண்றது உண்மைதான். ஆனால் சில சமயம் டெய்லி லைஃப்லேயே நம்ம தனிமையை பார்க்க வேண்டியதாக இருக்குது. எல்லா நேரமும் எல்லாரும் கூட இருக்க போகிறதில்ல, ப்ராக்டிக்கலாக அது சாத்தியமாகவும் இருக்க போகிறதில்ல. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்கள் எந்த விதமான தனிமையின் பாதைக்குள்ளே போனாலும் கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் கூடவே இருக்குது. ஆமென். வேதத்தில் நம்ம படிக்கிறோம், சங்கீதம் 142 சங்கீதம் 4 வசனம், வலது புறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. சங்கீதக்காரனுக்கு, தாவீதுக்கு இப்படி ஒரு நிலைமை வருது. நம்ம சாதாரண மனுஷன், ஆனால் அவர் ராஜா. எப்போ கூப்பிட்டாலும் யாராவது ஒருத்தர் வந்தே தான் ஆகணும். சோல்ஜர்ஸ் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, கூட இருப்பாங்க, நிறையா வேலை செய்கிறதுக்கு நிறைய ஆட்கள் இருப்பாங்க. அவர் சொல்கிறாரு, வலது புறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. நான் ஒரு பக்கம் திரும்பி பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்சவங்கன்னு யாருமே இல்லைங்கிறாரு. அப்போது ஒரு சிலருக்கு இந்த சூழ்நிலை வரதா செய்யுது. வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, அந்த குடும்பம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கலாம், இல்லை தனியாக இருக்கிறவங்களா இருக்கலாம், சுற்றி 10-15 பேர் இருக்கிறாங்க, ஆனால் எனக்குன்னு ஒருத்தர் கூட இல்லை. அந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்குதா? அதே மாதிரி தான் இங்கே இவர் சொல்கிறாரு, அவர் ராஜா, அவரை தெரியாதவங்க என்ன பண்ணவே இருக்க முடியாது, யாருமே இருக்க முடியாது. அதுக்கு மேலே அவருக்கு ஹெல்ப்புக்கு என்ன கேட்டாலும் கொண்டு வந்து, எந்த இடத்துல இருந்தாலும் கொண்டு வந்து உடனே கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க, அன்போடு உபசரிக்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க, எனக்கு என்ன வேணுமோ கேட்டு சாப்பிடலாம், எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஆனால் அவர் சொல்கிறாரு, வலது புறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லைங்கிறாரு. அடுத்தது, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று. ஆமென். எனக்குன்னு ஒரு ஆதரவு, நான் பயந்துட்டேன்னா அந்த இடத்துல எனக்கு ஒரு பாதுகாப்பு, அது எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. நம்மளுக்கு இந்த சூழ்நிலை வந்திருக்கலாம், என்னை விசாரிக்கிறதுக்கு. நான் இந்த சூழ்நிலை வழியாக கடந்து போகிறேனே, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு கஷ்டம் தானா அப்படின்னு என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, ஒருவரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் அதே சங்கீதத்தோட கடைசி வசனம், உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும், எனக்கு நீ தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னமும் ஆண்டவருடைய துதி பாடல்களும் கூடவே இருக்கும்போது வசனம் சொல்கிறது, அவர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்ன பண்ணுவாங்களாம், எங்களை சூழ்ந்து கொள்வார்கள். பைபிளில் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஒருத்தர் ரொம்ப நல்லா இருந்திருக்கிறாரு அப்படின்னு, ஆனால் உண்மையாலுமே அவர் தனிமையின் பாதையை தான் கடந்து சென்றிருக்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவோட லைஃப்பை, அவரோட லைஃப்பை, அவரோட பின்னாடி அவரை பற்றியெல்லாம் நம்ம படிச்சுட்டு வரும்போது, வேதத்தில் உள்ள ஒரு கேரக்டர் தான். அவரை பற்றி நம்ம படிக்கும்போது நம்ம நினச்சோம், இவரை மாதிரி இருந்தால் இவர் மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறக்கணும். நம்ம யோசிச்சிருப்போம்ல, நம்மளுக்கு வேணுங்கிற தேவைக்கு வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட பணம் இல்லை, ஆனால் அந்த குடும்பத்தில் எல்லாம் பாருங்களேன், அவங்கக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, அவங்க என்ன நினச்சாலும் வாங்க முடியும். நான் அந்த குடும்பத்தில் பிறந்திருந்தேன்னா இந்நேரம் நல்லா இருந்திருக்கும், அவங்க எவ்வளோ பணம் இருக்குது, அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, இந்த குடும்பத்தில் பிறந்ததை விட நான் அந்த குடும்பத்தில் பிறந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வியந்து பார்த்த ரொம்ப பணக்கார
ஒரு குடும்பம். நம்மெல்லாம் இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்திருக்கோம் அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருக்கிறாரு, அங்கங்கே தான் கவலை இருந்திருக்குது. ஆனால் உண்மையாலுமே அவர் தனிமையின் பாதைக்குள்ளே போயிருக்கிறாரு. அந்த மாதிரி அவர் தனிமையின் பாதைக்குள்ளே போகும்போது கர்த்தர் அவரோடு கூட இருந்து அவர் வாழ்க்கையை மாற்றி அவர் எப்படி சந்தோஷமான ஒரு வழியில் கொண்டு வந்தார், எல்லாம் நிறைவாய் மாற்றி தந்தார் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நான் சொல்கிறேன், எந்த விதமான மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்களை விடுவிக்கிறதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. ஆமென். எந்த மனிதன் விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் கர்த்தர் உங்களை விடுவிக்கிறது அதிக நிச்சயம். ஆமென். நம்ம எடுத்துக்கலாமா? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். Genesis 24:63. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். இப்போ இவரை பற்றி தான் பேச போகிறோம்னு தெரிஞ்சிச்சு, ஈசாக்கை பற்றி பேச போகிறோம்னு தெரிஞ்சிச்சு. அவங்க அப்பா ஆபிரகாம் அவருக்கு இல்லாத செல்வமே இல்லைங்கிறாங்க. ஒரு 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 வசனத்தில் சொல்கிறது, அவருடைய செல்வத்தை அந்த நிலம் தாங்கக்கூடாமல் இருந்துச்சா. அவரும் லோத்தும் சேர்ந்து இருந்து அந்த செல்வத்தை நிலம் தாங்கக்கூடாது. அப்போ அவருக்கு வேணுங்கிறது எல்லாமே இருக்குது. அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாங்க, தனக்கு தேவையானது எல்லாம் இருக்குது, தனக்கு தேவையானது எல்லாம் அப்பா பார்த்துக்கிறாரு. ஈசாக்குன்னு ஒரு கவலையும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல வரும்போது ஈசாக்கோட அம்மா உயிரோடு இல்லை. அதனால அந்த மாதிரி அந்த ஒரு லோன்லினஸை தீர்க்கிறதுக்காக ஈசாக்கு என்ன பண்ணுறாரு, ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியில் போயிருந்தான். இந்த ஒரு குவாலிட்டி நம்ம எல்லாத்துக்குமே வேணும்னு நான் சொல்லுவேன். ஆமென். என்னதான் நீங்கள் தனிமையாக நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பித்தாலுமே ஆண்டவர் அழகாக அவருடைய அன்பை எல்லாம் கொட்டி கொட்டி நம்மளுக்கு அழகான ஒரு வேதத்தை எழுதி கொடுத்துருக்கிறாரு. அந்த வேதத்தை திறந்து நம்ம வாசிக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். நீங்கள் எந்த விதமான கண்ணீர்னு சொல்லலை. இப்போ இருக்கிற என்னென்னா, நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடித்தாலும் உடனே என்ன பண்ணுறோம், மொபைல் எடுத்து பார்க்குறோம். கொஞ்சம் போர் அடித்தாலும் ரீல்ஸ் எடுத்து பார்க்குறோம். கொஞ்சம் போர் அடித்தாலும் ஏதாவது ஒன்று இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இல்லை யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்க்குறோம். கொஞ்ச நேரம் நான் மறந்து கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், மொபைலை பார்க்க ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுகிற பழக்கத்திற்கு நீங்கள் வாங்க. உங்களோட லோன்லினஸ், உங்கள் தனிமையில் இருந்தெல்லாம் கர்த்தர் ஒரு நல்ல விடுதலையை தருவார். ஆமென். நீங்கள் என்ன தான் எவ்வளோ தான் மொபைலில் பார்த்தாலும், நான் இன்னும் சொல்லுவேன், மொபைலில் நான் வசனம் கேட்குறேன், மொபைலில் நான் பாட்டு கேட்குறேன், என்ன தான் நீங்கள் பார்த்தாலும் நீங்கள் அமைதியாக ஆண்டவரோடு உட்கார்ந்து செலவிடுகிற நேரம் மாதிரி ஒரு ப்ரெஷியஸான டைம் உங்கள் வாழ்க்கையில் அமையவே அமையாது. ஆமென். ஈசாக்கு தியானம் பண்ணுறதுக்கு சாயங்கால வேளையில் போயிருக்கும்போது தான் அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அவங்களோட ஒய்ஃப் வரதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை மாறுறதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் ஈசாக்கு வந்து 40 வயசில் தான் கல்யாணமே நடந்திருக்குது. ஈசாக்குக்கு 37 வயசாக இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஸோ 37 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் அவருக்கு அம்மா இல்லை. அம்மா இல்லாத தனிமையான ஒரு சூழ்நிலையை ஃபீல் பண்ணுறாங்க. 37 வயசு தானே, அம்மா இறந்துட்டா என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம். ஒரு அம்மா அப்படிங்கிற ஒரு பொசிஷனை யாராலும் என்ன பண்ணவே முடியாது, திரும்ப கொண்டு வரவே முடியாது. அது எத்தனை வயசாக இருந்தாலும் அம்மா அம்மா தான். அந்த இடத்துல அது பிரிஞ்சு அப்படி இருந்த சூழ்நிலையில் இப்போ வரும்போது அவர் ஏன் அந்தளவுக்கு சோகமாக இருந்தார், அவங்க குடும்பத்தில் அப்படி என்ன நடந்துச்சு நம்ம இப்போ பார்க்க தான் போகிறோம். ஆனால் 37 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் தனிமையிலே இருக்கார். அந்த தனிமையிலேயே இருந்த அவருக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ண போயிருந்தாராம். அப்போ அவங்க கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது தான் அந்த ஒட்டகங்கள் வர பார்த்துருக்காங்க. அதில் ரெபேக்காள் வராங்க. சில சமயம் நீங்களே உணர்வீங்க, என்னென்னா, நான் தியானம் பண்ணி கொண்டு இருக்கும்போது, ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது, வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிற அந்த சமயத்திலேயே நீங்கள் தேவைப்படுகிற காரியம் உங்கள் கையில் வந்து அமையறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். நிறையா நாள் ஆண்டவர் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சில நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும், சில சமயம் வருஷ காலம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு சில சமயங்களில் நான் சொல்கிறேன், எனக்கு இது நடந்திருக்கு. தியானம் பண்ணி கொண்டு இருக்கிற டைம்லேயே ஆண்டவர் நல்ல காரியங்களை என்னோடய வாழ்க்கையில் முடித்து கொடுத்துருக்கிறாரு. ஆமென். நம்ம ஆமேன்னு சொல்லி பைபிளை மூடுறதுக்குள்ளே நம்ம சந்தோஷப்படுற அளவுக்கு ஆண்டவர், இங்கே பாருங்கள், சாயங்கால வேளையில் அவர் கையில் அப்போ பைபிள் இல்லை, ஆனால் தியானம் பண்ண போயிருந்தார். ஆண்டவர் செய்த நன்மையான காரியங்களை எல்லாம் தியானம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே தூரத்தில் என்ன பார்க்குறாரு, ஒட்டகங்கள் வர பார்க்குறாங்க. அந்த ஒட்டகங்களில் ரெபேக்காள் வராங்க. அடுத்த கடைசி வசனம் வாசிங்க, 67.
அப்பொழுது ஈசாக்கு ம். ரெபேக்காலை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் ம். அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு ம். அவளை நேசித்தான். ம். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். துக்கம் கொண்டாடுறதுன்னு ஒரு 40 நாள் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரேயர் மீட்டிங் வச்சு என்ன பண்ணிடுவாங்க, அந்த துக்கம் கொண்டாடுறதுல முடித்துடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில சடங்குகள்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துலயும் இருக்குது. ஆனா ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் எப்போ நீங்குச்சா, ரெபேக்காள் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்குச்சான். அப்போ அவருக்கு 37 வயசா இருக்கும்போது, எப்படி 37 வயசுன்னு சொல்றேன் அப்படின்னா, எடுத்துக்கோங்களேன், ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாராள் எப்போ இறந்துருக்குறாங்க? சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தால் இவ்வளவே சாராளுடைய வயது. 127 வயசுல சாராள் இறந்துருக்குறாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்போது அவங்களுக்கு வயசு 90. அப்போ ஈசாக்குக்கு 37 வயசா இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க தாய் மறைச்சிருக்கிறாங்க. 3 வருஷம் அவர் தனியாக இருந்திருக்கிறாரு. அடுத்தது இப்படியெல்லாம் நடக்குது பாருங்க. இப்போ நல்லா இருக்கிறாங்க ஒரு சிலர், ஒருவேளை ஒரு கவுன்சிலிங்க்கு வரதா இருந்தாலும் சரி, நல்லா இருக்கிற குடும்பம், நல்லா வேலை செஞ்சு அந்த பையன் நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு வந்து நல்லா இருக்கிற டைமில் வராங்க, மனநோயினால் வராங்க. என்னன்னு கேட்டால் டிப்ரெஷன். அவங்களால சில காரியங்களை என்ன பண்ணவே இல்லை, தாங்கி கொள்ள முடியவே இல்லை. ஏன்னா ரொம்ப அன்பாக இருந்த ஒருவர் மரணத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த நிலைமை ஏற்படுது. ஆமென். இது எல்லாத்துக்குமே நடக்கும். ஏன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், கவுன்சிலிங்க்கு வர சில பேரை நான் பார்க்குறேன், நல்லா படித்து வேலைக்கு வர டைமில் எனக்கு டிப்ரெஷனில் இருக்குது, என்னால் முடியல. என்னன்னு கேட்டாங்கன்னா, நல்லா படித்து நல்ல வேலை கிடச்சி, அவருக்கு நல்ல வேலை கிடச்சி சம்பளம் கையில் கரெக்டாக கிடைக்கிற டைமு, தாங்க உயிருக்கு உயிராக நேசித்த தங்களுடைய பெற்றோர்களையோ இல்லை கூட பிறந்தவங்களையோ மரணத்திற்கு கொடுக்குற ஒரு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டனால அவங்களால அதிலிருந்து திரும்ப என்ன பண்ணவே முடியல, வெளியே வரவே முடியல. அவங்க எப்போதும் வீட்டில் இருப்பாங்க, அவங்க கூடவே இருப்பாங்க. அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ தேவையான எல்லாத்தையுமே அவங்க தான் செஞ்சு கொடுப்பாங்க. அப்பா அம்மாவாக இருந்திருக்கலாம், இல்லை கூட பிறந்தவங்களா இருக்கலாம், யாராக கூட இருக்கலாம். கூடவே இருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்தவங்களுக்கு திடீர்னு அடுத்த நாள் அவங்க உயிரோடையே இல்லை அப்படின்னு தெரியறது வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குது, ஒரு பெரிய இழப்பாக இருக்குது. அதுலேருந்து அவங்களால வெளியே வரவே முடியல. நானும் பாஸ்டரும் 2 வீலரில் போயிட்டுருக்கும்போது அவங்க வந்தாங்க. அப்போது பாஸ்டர் வந்து என்கிட்ட காமிச்சு சொன்னாங்க, இந்த பையன் நல்லா படிச்சிருக்கிறான், அவங்க அப்பா அம்மா பையன் 3 பேரும் தான் இருக்கிறாங்க. இந்த பையன் வந்து நல்லா படிச்சிருக்கிறான், அந்த பையன் வந்து நல்ல ஒரு வேலைக்கும் போயிட்டுருந்தான். அவங்க அப்பா ரிட்டையர் ஆகிட்டாங்க. அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து பையனை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த பையனுக்கு திருமணமெல்லாம் ஒழுங்காயிடுச்சு. நல்ல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான், நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தான். திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க அம்மா மரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் அவங்க பையனும், ஷாக்கிங்காக இருந்துச்சு அது கேட்குறதுக்கே, அவங்க அப்பாவும் பையனும் வீட்டை விட்டே வெளியே வரலையாம். ஏதோ தேவைக்காக மட்டும் ஏதாவது வாங்குறதுனா, ரொம்ப ரேராக சாப்பிட்ருந்துருக்காங்க. அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப ஏஜ்டாக தெரிஞ்சார். ஆனால் அவர் ரொம்ப யங்கான பர்சன் போல். பார்க்குறதுக்கே ரொம்ப ஏஜ்டாக தெரிஞ்சார். அவங்க அப்பாவும் அதுக்கப்புறம் மரிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு எதுவும் எடுத்து செய்கிறதுக்கு யாருமே இல்லை. அந்த வீட்டுக்குள்ளேயே கிடந்துட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டாங்க. ஒருவருடைய மரணம் நம்மை ரொம்ப பாதிக்கிறது. ஆமென். நம்ம அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, என்ன நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருந்துட்டு, என்ன நீங்கள் ஆண்டவர் அறிஞ்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் அழுகக்கூடாதுல்ல அப்படின்னு அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஒரு மனிதனோட ஒரு மனுஷியோட தாக்கம் ஒருத்தரோட வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குதுங்கிறது 3வது மனுஷன் நம்மளுக்கு என்ன பண்ணவே முடியாது, புரிஞ்சுக்கவே முடியாது. நம்ம வந்து அழுகாதீங்கன்னு ஒருத்தர் சொல்லவே என்ன பண்ணக்கூடாது, கூடாது. ஜீசஸே அழுதுருக்கிறார். லாசரு மரித்தப்ப என்ன பண்ணார், அவரே அழுதார். அழுகாதீங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் அவங்கள அதிலிருந்து கொண்டு வரதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும். அப்போ அந்த குடும்பத்தை நான் பார்த்தேன்னா, அவங்க அப்பா இல்லை, அவங்க அம்மா இல்லை, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அந்த பையனும் வீட்டை விட்டே வெளியே வரல. லைஃபே ஒரு மாதிரி ஆச்சு. அதே மாதிரி ஒரு காரியம் தான் ஈசாக்குக்கும் நடந்திருக்குது. அவங்க அப்பா நல்ல பணக்காரங்களாக இருக்காங்க, எல்லாமே செஞ்சுருக்குறாங்க. ஆனால் ஈசாக்குக்கும் சாராளுக்குமான உறவு எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியல. அம்மா பையன் உறவு. ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து ஆசை மகன், ரொம்ப வருஷம் கழித்து அவர் பிறந்திருக்கிறாரு. வாக்கு தத்தத்தின் மகன், அவங்கள விட்டு கொடுக்கறதுக்கே ஆசை. அப்போது அம்மா கூடவே இருந்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டே இருந்திருப்பாங்க. ரொம்ப செல்லம் கொடுத்துருப்பாங்க, தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அம்மா இல்லாத ஒரு சூழ்நிலை அவங்களால என்ன பண்ணவே இல்லை, நினச்சி பார்க்கவே முடியல. அம்மா இறந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, துக்கம் கொண்டாட ஆரம்பிக்கிறார். 37 வயதாக இருந்தாலும், அது 77 வயதாக இருந்தாலும், அது 100 வயசாக இருந்தாலும் அம்மா தான். இறந்ததுக்கப்புறம் அவரால் அதிலேருந்து வெளியே வரவே முடியல. ஒரு 3 வருடம் துக்கம் கொண்டாடுறாரு. அந்த டைமில் தான் இந்த வசனம் சொல்லுது, சாயங்கால வேளையில் தியானம் பண்ண போயிருந்தாங்க. அப்படி தியானம் பண்ணும்போது ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி வருது. இன்றைக்கி நீங்கள் மரணத்திற்கு யாரை கொடுத்துருந்தாலும் சரி, யாராவது ஒருவரை
பிரிய முடியாமல் நீங்கள் இருந்திருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற ஆண்டவராக இருக்கிறாரு. ஆமென். இந்த இடத்துல ஈசாக்கு பார்த்தீங்கன்னா, அவர் தியானம் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு போனார். கர்த்தர் புதிய வாசல்களை திறந்ததை அவர் பார்த்தாரு. இப்படியும் சொல்லலாம். நான் சொன்ன அந்த குடும்பத்து மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து வீட்டையும் பூட்டி வச்சுட்டு வெளியே வர முடியாமல் அப்பாவும் பையனும் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டாங்க பாருங்க. அப்பா வந்து வயசாயிட்டாரு, என்ன சொல்கிறது, அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப வயசாயிட்டாரு. ஆனால் இந்த பையனோட வாழ்க்கை, அவனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருந்தாங்க. அவனுக்கு இனிமே தான் ஒரு வாழ்க்கையே இருந்திருக்குது. ஆனால் அந்த வாழ்க்கையை அவன் வாழவே இல்லை. அதனால நம்ம சொல்ல முடியாது ஒருத்தரோட மரணம் எந்த அளவுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணும். ஆனால் கண்டிப்பாக தாக்கத்தை உண்டு பண்ணும். யாரை நீங்கள் அந்த மாதிரி பார்த்தாலுமே நான் சொல்கிறேன், கொஞ்ச நேரம் நின்று அவர்களுக்காக நீங்கள் பேசுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக பெரிய நன்மைகளை செய்வார். நீங்கள் மனசு விட்டுறாதீங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் அவங்க கூட உட்காந்து பேசுங்க. ஆமென். அவங்களுக்கு கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க சொல்லி கொடுங்க. அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவங்க வாழ்க்கை மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். இப்போது நம்ம நினைக்கிறோம் ஈசாக்குக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு, அப்புறம் என்ன அம்மாவை பற்றி அப்படி என்ன ஒரு பெரிய கவலை. ஆனால் நம்மளுக்கு தெரியாத பெரிய கவலைகள் வேதத்திலே இருக்குது. நம்ம அதை இன்னும் புரிஞ்சு கொள்ளவே இல்லை. ஆனால் வேத ஆராய்ச்சியாளர்கள் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னு நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். நம்ம நினச்சிருக்கோம் ஈசாக்கு மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவங்க அப்பா இருக்கிறதுலே வேறு லெவல் பணக்காரரு. அந்த அவரோட பணத்தை நிலம் கூட தாங்க முடியாமல் இருந்துச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. அப்புறம் என்ன ஈசாக்குக்கு கவலை அப்படின்னு நினச்சோம். ஆனால் அவங்க குடும்பம் மாதிரி ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலியை நம்ம பார்க்கவே முடியாது. என்னதான் விசுவாசத்தின் தகப்பனாக இருந்தாலும், ஆண்டவருக்கு வந்து ஒரு சிநேகிதனை போல இருந்தவர்னு சொன்னாலும், அவர் குடும்பத்தில் நிறையா என்ன சொல்கிறது, அந்த இதுக்கு மாறான காரியங்கள் நிறையா நடந்தனால அவங்க குடும்பத்தில் நிறையா பிரச்சனைகள் இருக்க தான் செஞ்சது. வசனம் சொல்கிறது, அவர் பால் மறந்த டைம்லேருந்து, ஈசாக்கு பால் மறந்த டைம்லேருந்து அவங்க குடும்பத்தில் பிரச்சனையே தான் நடந்துட்டு இருந்திருக்குது. ஆனாலும் இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆகார் வராங்களா வீட்டுக்குள்ளே, ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அவசரம். சாராள் சொல்கிறாங்க, ஆகாரை வச்சுட்டு ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ஒரு பிரச்சனைகள் நடந்துச்சுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த டைமில் நம்ம சரகசின்னு சொல்கிறோம், வாடகை தாய். ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்கலைன்னா ஒருத்தவங்களை நம்ம புக் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து விந்தணுக்களை செலுத்தி அவங்க பிறக்கிற குழந்தைய நம்ம வாங்கி எல்லாம் சைனெல்லாம் வாங்கி தான் கொடுப்பாங்க. நீங்கள் தான் வாடகை தாயின்னு நீங்கள் வெளியே சொல்லவே கூடாது, இந்த குழந்தை எனக்கான குழந்தை. இதெல்லாம் இப்போ நடக்க தானே செய்யுது. இந்த மாதிரி சரகசி அப்படிங்கிற டைமு அந்த காலத்துலேயும் நடந்திருக்குது. ஸோ ஆபிரகாம் சாராள் வாழ்ந்த இடம் மெசபடோமியான்னு சொல்லப்படுகிறது. அந்த மெசபடோமியா அப்படிங்கிற பகுதியில் இது லீகலான ஒரு காரியம். கரெக்டாக கல்யாணம் ஆகி 2 வருஷத்துக்கு மேலே ஒரு தம்பதிகளுக்கு குழந்தை இல்லைன்னா அவங்க அடிமை பெண் ஒருத்தியை தேர்ந்தெடுத்துக்கலாம். அந்த அடிமை பெண் கூட ஒரு ஆண் குழந்தை அந்த அடிமை பெண்ணுக்கு பிறந்துச்சு அப்படின்னா அந்த ஆண் குழந்தையை வச்சுட்டு அந்த அடிமை பெண்ணை அனுப்பிச்சி விட்டுறலாம். இது வந்து மெசபடோமியா தேசத்தில் 2000 வருடங்களுக்கு முன்பதாக இருக்கிற ஒரு லீகலான காரியம். அதற்கான கல்வெட்டுகள்லாம் இருக்குது. அந்த கல்வெட்டுகளை பார்த்தா தெரியுது, ஒரு குடும்பத்தில் குழந்தை இல்லைன்னா எந்த மாதிரி அவங்க குடும்பத்துக்கு ஒரு சந்ததியை சேர்த்துக்கலாம். அது சேர்த்ததுக்கப்புறம் அந்த பெண்ணை அனுப்பிடுவாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறது, அடிமைகள் தானே, வந்து இருக்க சொன்னால் இருக்கணும். அந்த டைமில் அது அப்படி தான் இருந்துச்சு. வந்து அடிமைகள் வேலை செய்ய சொன்னால் வேலை செய்யணும், அனுப்பிவிட்டால் என்ன பண்ணிடணும், போயிடணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அப்படி வருது. ஆனால் இப்படி ஒரு திட்டம் மெசபடோமியாவில் இருந்துச்சு, லீகலாக இருந்துச்சு. அப்போ சாராள் சொல்கிறனால ஆமாம் இந்த கண்ட்ரியில் இது லீகல் தானே, இது பண்ணலாம். ஆனால் தேவன் இதை என்ன பண்ணவே இல்லை, அனுமதிக்கவே இல்லை. என்னதான் தேசத்தில் அப்படி ஒரு காரியம் லீகலாக இருந்தாலும் இது ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் தான் இருந்துச்சு. ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க, இதை செஞ்சாங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்களேன். அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றார். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு அடிமை பெண்ணை கூட்டிகிட்டு வந்து அவங்க கணவன் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த நாட்டோட லீகல் லா என்னன்னா, அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துருச்சுன்னா குழந்தைய கையில் கொடுத்துட்டு அடிமை பெண்ணை என்ன பண்ணிடணும், போயிடணும். ஆனால் இந்த இடத்துல ஆகார் என்ன பண்ணுறாங்க, அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதை தெரிஞ்ச உடனேவே
அவங்களோட ஓனரம்மாவே என்ன பண்ணுறாங்க, நக்கலாக பேசுறது. அவங்க ஓனரம்மாவே என்ன பண்ணியிருக்கிறாங்க, அது வந்து இவளுக்கு என்ன பண்ணியிருக்குது, காயம் உண்டாக்கியிருக்கு. என் குடும்பத்துக்காக தானே நான் இந்த ஒரு காரியத்தை செஞ்சேன், ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு பிரச்சனையை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை என்ன பண்ணிடுறாங்க, அனுப்பி விட்டுறாங்க. ஆனால் போன இடத்துல ஒரு தேவதூதன் மீட் பண்ணி, நீ திரும்பியும் என்ன பண்ணு, இவங்கள்கிட்டே போ அப்படின்னு சொல்லி அனுப்புனனால திருப்பியும் வந்து அந்த இடத்துல குழந்தையெல்லாம் பிறக்குது. குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் கூட ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணி என்ன பண்ணா, ஈசாக்கு இப்போ பிறந்துட்டாங்க. அடிமை பெண்ணும் இஸ்மவேலும் கூடவே தான் இருக்கிறாங்க. ஆபிரகாம் இருக்காரு, சாராள் இருக்கிறாங்க, ஈசாக்கு பிறந்துட்டாரு. இப்போ நடுவில் இருந்த ஆகார், அடிமை பெண், அந்த அவங்கள்ட்ட பிறந்த இஸ்மவேல் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. இப்போ ஈசாக்குக்கு பால் மறந்த நாளில் ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய விருந்து பண்ணாங்க. அடுத்த வசனம். பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு, ஃபர்ஸ்ட் தடவை அவங்க அம்மா ஆகார் என்ன பண்ணியிருக்குது, போனரமாவே என்ன பண்ணியிருக்குது, அவங்க அம்மாவையே நக்கல் பேசியிருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த அடிமை பெண்ணுக்கு பிறந்த பையன் ஈசாக்கு, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை என்ன பண்ணுது, பரியாசம் பண்ணுது. அடுத்தது. ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமா இருந்தது. அப்போ இதுல இருந்து உங்களுக்கு தெரியுது, ஆபிரகாமுக்கு எப்படி இருக்குதாமா, இஸ்மவேலை பத்தி சொன்னது துக்கமா இருக்குது. அப்ப ஆபிரகாம் இஸ்மவேலை தான் பையனாவே ஏத்துக்கிட்டாரு. அதனால தான் அவங்கள வெளியே போன்னு சொன்னோன்னு அவங்களுக்கு என்ன ஆகுது, துக்கமாக இருக்குது. ஆபிரகாம் ஏற்றுக்கிட்டாரு, சாராள் இப்போ வரைக்கும் ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா ஆகார் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைம்லேயே என்ன பண்ணிட்டாங்க, சாராளை நக்கல் பேசியிருக்கிறாங்க. அடுத்தது குழந்தை பிறந்தப்ப அவங்க குழந்தையும் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இப்போ ஈசாக்குக்கு பால் மறந்து ஒரு விருந்து பண்ணுறாங்க. இந்த விருந்தோட கையோடையே இந்த பிரச்சனையும் சேர்ந்து நடக்குது. ரைட்டா? ஒரு குழந்தை இருக்கணுங்கிறாங்க, இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்க, அனுப்பிச்சி விடுங்கிறாங்க. ஆபிரகாமுக்கு 2 பேருமே பசங்க தான், இவரும் பையன்தான் அவரும் பையன்தான். இப்போது அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சாராள் என்ன சொல்கிறாங்க, அடிமை பெண்ணையும் பையனும் என்ன பண்ணிடு, அனுப்பி விட்டுரு. இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஈசாக்கு பால் மறந்து அந்த 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 விழா பண்ண டைமில் இருந்தே அவங்க வீட்டில் என்ன பண்ணிகிட்டே தான் இருக்குது, பிரச்சனைகள் நடந்துகிட்டே தான் இருக்குது. பேரண்ட்ஸோட சில டிசிஷன்னால் குழந்தைங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து குடும்பத்தில் சண்டையும் சச்சரவுகளும் இருந்து கொண்டே தான் இருக்குது. ஒரு சில குழந்தைங்களுக்கு அது மனசு ரொம்ப பாதிக்கப்படுது. ஒரு சில குழந்தைகள் தான், 100% குழந்தைங்க தான் அதை ஏற்றுக்கிட்டு, நீங்கள் என்னமோ சண்டை பண்ணிட்டு போங்க, நான் என் வாழ்க்கையை பார்க்குறேன்னு பார்க்குறது 102 பேர் தான். மற்ற 98% குழந்தைகள் அப்பா அம்மா போடுற சண்டையினால் என்ன பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டுகிட்டே தான் இருக்காங்க. இத்தனை நாள் நமக்கு தெரியல, நம்ம இந்த ஆங்கிளில் படிச்சிருப்போமான்னு தெரியல. ஆனால் ஈசாக்குக்கு ஆரம்பத்திலேருந்தே ஈசாக்கு குழந்தையாக ஒரு கஷ்டத்தை வீட்டுக்குள்ளே என்ன பண்ணிகிட்டே தான் இருக்கிறாரு, அனுபவிச்சுட்டே தான் இருக்காரு. அப்புறம் திடீர்னு ஒரு சூழ்நிலை வருது, ஈசாக்கை என்ன பண்ணுறாங்க, பலியிட சொல்லி ஆண்டவர் கேட்குறாங்க. அந்த வசனங்களை எல்லாம் நம்ம திரும்பி பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியுது, ஆபிரகாம் வந்து சாராள்கிட்ட சொல்லிட்டு போன மாதிரிலாம் தெரியல. சொல்லிட்டு போனால் கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணியிருக்கவே மாட்டாங்க, விட்டுருக்கவே மாட்டாங்க. தெரியாமல் தான் கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. ஆதியாகமம் 23:2. கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். எபிரோன்ல யாரு மரிக்கிறா, சாராள் மரிக்கிறாங்க. அடுத்தது. அப்பொழுது ஆபிரகாம் வந்து, ஆபிரகாம் என்ன பண்ணாரா, வந்திருக்கிறாரு. நல்லா படிச்சு பாருங்க, எபிரோன்ல இவங்க மடிச்சிருக்கிறாங்க, ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்காரு, வந்திருக்காரு. அப்போ மரிக்கிற டைம்ல ஆபிரகாம் என்ன பண்ணல, சாராள் கூட இல்லை. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு பாருங்க. ஈசாக்கை கொண்டு போய் மலையில் கொண்டு போய் இது பண்ண சொல்லிட்டு ஆண்டவர் இல்லைன்னு சொல்லி திரும்ப கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல, அதற்கு அப்புறமாவே ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடத்துக்கு திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பெர்சபாவுக்கு போனார்கள். ஆபிரகாம் பெர்சபாவிலே குடியிருந்தான். அவ்வளவுதான். ஆபிரகாம் எங்கவே தங்கிட்டாரு, பெர்சபாவிலே தங்கிட்டாரு. இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஈசாக்க பலியிட ஒய்ஃபுக்கிட்ட கேட்காமே கூட்டிகிட்டு போனார், ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லி ஈசாக்க பலியிட போய் அந்த இடத்துல பலியிடாமல் அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்கடாவை என்ன பண்ணிட்டாங்க, பலியிட்டு பையனை உயிரோடு கொண்டு வந்துட்டாங்க. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வேதத்தில் போட்டிருக்குது, அவர் பெர்சபாவிலே என்ன பண்ணிட்டாரா, தங்கிட்டார். இவங்க மனைவி மரிச்சது எங்கே, எப்ரோனில் மரிச்சிருக்கிறாங்க. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, அப்படி ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம்
ஆபிரகாமும் சாராளும் சேரவே இல்லைன்னு. ஆபிரகாம் தனியாக இருந்திருக்கிறாங்க, சாராள் தனியாக இருந்திருக்கிறாங்க. சாராளை வந்து கடைசியாக செத்ததுக்கப்புறம் பொணமாக தான் பார்த்துருக்கிறாரு ஆபிரகாம் எப்ரோனில். அதனால தான் அந்த வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் வந்து அப்பொழுது எங்கே பண்ணியிருக்கிறாரு, வந்திருக்கிறாரு. அப்போ பெயர் சபாலேருந்து எப்ரோனுக்கு வந்து தன் மனைவிக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, துக்கம் கொண்டாடி இருக்கிறாரு. அப்போது ஈசாக்கு அம்மா கூட இருந்திருக்கிறாங்க. ஈசாக்கு அப்பா இல்லாமல் யார் கூட இருந்திருக்கிறாரு, அம்மா கூட இருந்திருக்கிறாங்க. அப்போது ஒரு டிவைடட் வீட்டில் தான், ஒரு டிவைடட் பேரண்ட்ஸ் கிட்ட தான் யார் வளர்ந்துருக்கிறா, ஈசாக்கு வளர்ந்துருக்கா. நம்ம நினைக்கலாம் இவ்வளோ தூரம் வந்து நல்ல ஒரு குடும்பம், நல்ல பணம், நல்ல பேர், நல்ல புகழ் இதெல்லாம் இருந்திருக்குது அப்படின்னு பார்த்தாலும் ஈசாக்கு பால் மறந்த நாள்லேருந்து அவங்க அம்மா சாகிற வரைக்கும் பிரச்சனைகளையே பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. சாகும்போது கூட அப்பா, அதுக்கப்புறம் தான் அப்பா வந்து ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஆபிரகாம் ஈசாக்கோட கூட இருக்கிறாரு. அப்புறம் அவர் தான் வந்து கல்யாணத்தை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சு இது பண்ணுறாரு. ஆனால் அது வரைக்குமே அம்மாவும் ஈசாக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இருந்திருக்கிறார். அதான் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ இத்தனை நாள் அவர் தனிமையிலே துக்கித்த வேளையில் தேவ பிரசன்னம் ஒன்றுதான் அவரோடு கூட இருந்து வழி நடத்தி இருக்குது. ஒருவேளை அவர் வந்து தேவ பிரசன்னத்தில் இல்லைன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் நான் சொன்னேன்ல, அம்மா இறந்ததுக்கப்புறம் யாருமே இல்லை, அப்பா கூட இல்லை, அங்கே இருந்ததா சொல்கிறாங்க. தனியாக தான் இருக்கேன், இத்தனை நாள் என்னை பார்த்துக்கிட்டது, நல்லா செஞ்சது எல்லாமே எங்கள் அம்மா தான். இப்போ எங்கள் அம்மாவும் இல்லை, எனக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, என்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு ஒரு இடத்துல முடங்கி போயிருக்கலாம். ஆனால் அந்த மரணத்திற்கு அப்புறமாகவும் ஈசாக்க அழகாய் வெளியே கொண்டு வந்து இன்னும் ஒரு நல்ல வாழ்க்கையை, அவங்க தகப்பனை காட்டிலும் ஒரு நல்ல வாழ்க்கையை, தகப்பன் என்னென்ன தப்பு செஞ்சாரோ அது எல்லாம் இவரை செய்ய விடாமல் பாதுகாத்து. ஏன்னா பஞ்ச காலம் வந்தோன்னே ஆபிரகாம் எகிப்துக்கு போனார். அதே மாதிரி ஈசாக்கும் போகும்போது தெரியும் போது கர்த்தர் அவங்க கூட இருந்து பாதுகாத்து கொண்டு வந்தார். எல்லா கிணற்றையெல்லாம் தகப்பன் தோண்டின எல்லா கிணற்றையும் திரும்ப மூடி போட்டாங்க. ஆனாலும் ஈசாக்கு ஆண்டவர் ரகபோத்தை கொடுத்தாரு. ரொம்ப ட்ரையான சீசனில் கூட 100 மடங்கு பலன் தரக்கருவை செஞ்சாங்க. ஈசாக்கும் ரெபேக்காலும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க, ரெட்டை குழந்தைகளை பெற்றுக்கொண்டாங்க, நல்ல குடும்பமாக இருந்தாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒரு கஷ்டப்படுற ஒரு டிவைடட் பேரண்ட்ஸுக்கு நடுவில், ஒரு பிரச்சனைகள் நடுவில் இருக்கிற ஒரு பெற்றோரோடு கூட இருந்து அவ்வளோ துக்கங்களை சமாளித்து வெளியே வந்து தாயோட மரணத்துக்கு அப்புறம் அனாதையாக விடப்பட்ட ஒரு குழந்தையை போல இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னம் ஒரு நாளும் ஈசாக்க விடவே இல்லை. ஆமென். இந்த மாதிரி இன்னைக்கு பல குடும்பங்கள், பல சூழ்நிலைகளை நம்ம நேரடியாக பார்த்து கொண்டு தான் வரோம். வீடியோ பார்க்க நீங்கள் கூட, உங்களுக்கு கூட நான் சொல்கிறேன், ஒருவேளை குடும்பத்திற்குள்ளே அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதா, கர்த்தரை பிடிச்சிக்கோங்க. அவர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக மாற்றுவார். யாரையாவது மரணத்திற்கு கொடுத்துட்டிங்களா, உங்களுக்கு உயிருக்குயிரான ஒருத்தரை மரணத்துக்கு, இவங்களுக்கு அப்புறம் எனக்கு லைஃபே இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா, கர்த்தர் சொல்கிறார் அவங்களுக்கு அப்புறமும் ஒரு லைஃப் இருக்குது, நான் உன்னை கைவிடவே மாட்டேன்னு. ஆமென். எனக்கு யார் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறாரு. அவர் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறாரு. அவர் நம்ம கூடவே இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாங்க. எந்த மனுஷர் கூட இருந்தாலும், கூட இருக்காட்டியும், இல்லை நம்ம இப்போ இருக்கிற குடும்பத்தில் சூழ்நிலை சரியில்லை, எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுகளாக நிரம்பி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே, அந்த இடத்துலையும் நீங்கள் ஈசாக்க போலவே தியானம் பண்ணுகிற பழக்கம் அவருக்கு இருந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் ஆண்டவருக்கு ஒரு பிரத்யேக நேரம் ஒதுக்கி நீங்களும் ஆண்டவரும் தனியாக இருந்தாங்க. ஆமென். எல்லா பிரச்சனைகளையும் தள்ளி வச்சுட்டு நீங்கள் வேதத்தை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல நான் சொல்லுவேன், கணவன் மனைவிக்கு ஒன்றா போகும்போது நீங்கள் எப்போயுமே மொபைலை கேரி பண்ணிட்டு போயிட்டு எப்போ பார்த்தாலும் மொபைலை பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு ஒய்ஃபுக்கிட்டையும் ஹஸ்பண்ட்கிட்டையும் பேசாமல் இருக்காதீங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி நேரம் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங்க்கு வர ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கிட்ட போய் சொல்லுவேன். அதே மாதிரி நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட நீங்கள் போகிற ஒரு டைமில், அந்த டைமில் நீங்கள் மொபைலை தூக்கிட்டு போகாதீங்க. நீங்களும் ஆண்டவரும் மட்டும் இருக்கிற நேரமாக இருந்து பாருங்களேன். நீங்கள் தியானிக்கிற தியானம் அவ்வளோ, அந்த நேரம் அவ்வளோ நல்ல நேரமாக இருக்கும். நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியே பார்க்கலாம். மொபைலை வச்சுட்டு ஆண்டவர் கூட பேசுகிற நேரமும், மொபைல் கேஜெட்ஸ் எதுவும் இல்லாமல் ஆண்டவர் கூட பேசுகிற நேரமும் இருந்து ஒரு தடவை ருசிச்சு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் திரும்பியும் இது பக்கம் நீங்கள் போகவே மாட்டீங்க. ஆமென். தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இன்றைக்கி சொல்கிறேன் இன்னொன்று, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எனக்கு இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிற யாராவது ஒருவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போய் சொல்லுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறாரு, உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். எவ்வளோ மோசமான சூழ்நிலையிலிருந்து கூட கர்த்தர் ஒரு குடும்பத்தை அழகாய் கொண்டு வந்து அவங்கள நல்லா வாழ வைக்க முடியும்னா உங்களையும் வாழ வைப்பது அதிக நிச்சயம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வசனத்தையும், ஆண்டவர் அவங்களோடு கூட இருக்கிற நிச்சயத்தையும் சொல்லிட்டு வாங்க. தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென்.